வாங்கங்கோ எல்லாத்துக்கும் வணக்கங்கோ. இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக அண்டு ஃப்ரெண்ட்ஸோட எங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற மருதமலைக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஆமாங்க, ரொம்ப நாளாக ஃபேமிலியோட மருதமலைக்கு வரோன்னு ஆசைப்பட்டுட்டே இருந்து இன்றைக்கி தான் அது நிறைவேறுச்சு. மேலே வந்தால் கூட்டம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லைங்க, மீடியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்தது இடம் நல்ல, அதனால் கூட்டம் இல்லை. மேலே வந்தால் லைனில் பூஜை நடந்துட்டு இருந்துச்சு வெளியே. அதை கேட்டு நம்ம குட்டீஸுக்கு ஜாலியான ஒரு ஆட்டம்தான். சவுண்டு மியூசிக் கேட்டாவே சாருக்கு ஆட ஆரம்பிச்சிருவார். அது மட்டும் இல்லை, அப்படியே நம்ம பெரிய வாண்டுமே சின்ன வாண்டும் சேர்ந்து உள்ளே தான் சாமியை பார்க்கணுன்னு இல்லை, வெளியே கூட சாமி இருக்குது அப்படின்னு ரெண்டும் மாற்றி மாற்றி தொட்டு கும்பிட்டு இருந்துச்சுங்க. வெளியே பார்த்தீங்கன்னா பஞ்சமுக விநாயகர் இருந்தார். அதாவது 5 தலை அவருக்கு. இந்த விநாயகர் நான் இங்கே தாங்க பார்க்குறேன், வெளியே வேறு எங்கேயும் பார்த்ததில்ல. நல்லாயிருக்கு. அது மட்டுமா, நம்ம ஆளுக்கு சொல்லவே வேணாம், வெளியே வந்தாவே செல்ஃபி எடுத்து குதூகலமாயிருவாங்க. அது நம்மளை வேறு எடுங்க எடுங்கன்னு வேறு சொல்லிடுவாங்க. சரி, அவங்க கூட ஒரு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் சாமி கோயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு வெளியே வந்து நம்ம சின்ன வாண்டு நிற்காதுங்க, நிற்கவே நிற்காது. காலில் சக்கரத்தை கட்டி விட்டோம், நிற்காமல் ஓடிக்கிட்டே இருப்பான் ஒரு இடத்துல நிற்காமல். அவனை தூக்கி வச்சோம்னா நாம் தான் நடக்கணுங்குவான். தூங்கும்போது மட்டும்தான் நிற்கிறது, படுத்து தூங்குறது. மற்றபடி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். கழுத்தில் அவருக்கு ஒரு மாலையை போட்டு விட்டாச்சு. அவர் சொல்லவா வேணும், குதூகலமாகி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஓடிக்கிட்டே இருக்கார். சாமியெல்லாம் ஒரு வழியாக பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சுங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு வசனத்தை படித்து முடிச்சுட்டு, முருகா போயிட்டு வரேன்டா சாமி, நல்லபடியாக பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு பெரிய கும்பிடா போட்டு கிளம்பிட்டேங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஒரு தரம் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனவிட்டு பேசி பாருங்க. மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க. தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க, சத்தியமா சொல்லுவேன். தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க, அது தீராவிட்டால் நன்றி